வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி நாகர்கோவில் ஸ்பெஷல் ரெசிபியான இறால் அவியல். இறால் அவியல் ரெசிபி செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இறால் அவியல் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கோங்க. வற்றல் மிளகாய் 6 எண்ணம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 எண்ணம் சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இறால் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இறால் அவியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மண்சட்டி இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கறிவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ இறாலை இது கூட சேர்த்துக்கோங்க. லேசாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இறாலோட நிறம் வெள்ளை நிறத்துலேருந்து பிங்க் கலராக ஆகுது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இறாலோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. பிங்க் கலரில் ஆகிடுச்சுங்க. இப்போது ஏற்கனவே அரைத்து வைத்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த இறால் கூட சேர்த்துக்கோங்க. இறால் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். இறால் அவியலில் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போது மூடியை திறந்து பார்க்கலாம். இறால் அவியலில் மேலே நல்லா எண்ணெய் படர்ந்து வந்திருக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்ததுனால குழம்போட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்குதுங்க. நாகர்கோவில் ஸ்பெஷல் ரெசிபியான இறால் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.